ஆதி பாரதி சீரியலில் பார்ட் 2க்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தர்மலிங்கத்துக்கிட்ட ஆதி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நமக்கு 2 பேருக்கும் ஒரே எதிரி தான், அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவன் தான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க. தமிழுக்கு இந்த தர்மலிங்கத்தால் புதுசாக ஒரு சிக்கல் வருது. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியலாமல் ஆதி கவலையோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, என்னப்பா பண்ணுறது, நம்ம வருஷம் ஆரம்பித்தோடனே இப்படிலாம் இருக்கே அப்படின்னு நான் சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிறப்பா. நீயும் சரி அழகரும் சரி 2 பேரும் மனசார எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதனால தான் பிரச்சனையை ஒவ்வொன்றா வருது உங்களுக்குன்னு போய் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம கையில் எதுவும் கிடையாது, விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆதி வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வர்ற சமயத்தில் தான் தர்மலிங்கம் அப்படியே மறைஞ்சிருந்த ஆதி இவன் வேற வந்துட்டானா, இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்களோ. சரி, ஒருவேளை அழகர் வேற அவனை பார்க்குறதுக்காக போகிறான், நம்ம இந்த தூணு பின்னாடி நின்று மறைஞ்சே கேட்போம், ஏதாவது திட்டம் போடுறாங்களா, நம்மளை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயந்துக்கிட்டே பின்னாடி இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அழகர் வராங்க. வந்தோடனே, நடந்த விஷயம்லாம் நானும் கேள்விப்பட்டேன், விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி தைரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உனக்கு அம்மாவை தேடி போனையே கண்டுபிடிச்சியா அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு, அது மட்டும் கிடையாது, நானும் தேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயும் நானும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் தான் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிற, பாரதிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேணும்ட்டே சண்டை மூட்டி விடுற மாதிரி ஒன்று மாற்றி பொய் சொல்லி 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னையும் பாரதியும் தமிழ் 3 பேரையும் பிரிக்கிறதுக்காக யாரோ சதி திட்டம் போட்டு ஒவ்வொன்றும் காய் நகர்த்திருக்காங்க. அதே சமயம் நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னையும் ஒவ்வொரு பிரச்சனையாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அது இவ்வளோ தூரம் நீ பேசுகிறியே, அப்படின்னா உனக்கு யார் என்னங்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஆதி அப்படியே மௌனமாக இருக்காங்க. இங்கே பாரு, நீ பேசுகிறதுலே தெரியுது எனக்கு நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கிட்ட மறைக்கிற அப்படிங்கிறத, மரியாதை யார் என்னன்னு சொல்லு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. ஆஹா, இவ்வளோ தூரம் சொல்கிறானே, தர்மலிங்கம் அப்படியே ஒட்டு கேட்டுட்டு பயந்துட்டு இருக்காங்க. இந்த ஆதி சொல்லிட்டானா அடுத்த செகண்டே இந்த பக்கம் திரும்பிடுவானே அழகர், நம்ம என்ன பண்ணுறது, தப்பிச்சு ஓடணும்னா கூட முடியாது போலையே இப்போ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆதி. அதெல்லாம் முடியாது, உன் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் உன்னை விட்டு கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டியா, உனக்கும் சரி ஆண்டாளுக்கும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஆளாக நான் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, நீ ஒன்று வேணால் செய்யலாம் அப்படின்னு அழகர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு, நீ வேணால் ஆண்டாள் விஷயம் என்ன பிரச்சனையோ யாரோ அவனும் பார்த்துக்க, ஆனால் தமிழுக்கும் உனக்கும் குடைச்சல் கொடுக்குறவனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆதி சொல்கிறாங்க இந்த மாதிரி அழகர்கிட்ட, 2 பேருமே ஒரே ஆளாக இருந்தால் நீ என்ன செய்யலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படி மட்டும் இருந்தான்னு வச்சுக்கேன், 2 பேரும் சேர்ந்தே போட்டு மிதின்னு அடி வெளுத்து எடுத்துடலாம், என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, சரி அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோன்னே அழகர்கிட்ட சரி அடுத்தது கடைக்கு என்ன ஜாமான்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் தமிழ் பாப்பா டக்குன்னு பார்த்தா டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ டக்குன்னு தூங்கிடுறாங்க. தூங்கினோன்னே எல்லோரும் வேகமாக ஓடி வராங்க. ஆதி உடனே நீங்கள் எப்போதும் கொடுப்பீங்களா அந்த பாட்டிலில், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கிட்ட சொல்லி வேகமாக ஓடி வராங்க. இந்த பக்கம் அழகரை போய் முதல்ல வெள்ளைக்கோட்டுக்காரங்களை உடனே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே வேகமாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் தர்மலிங்கம் அப்படியே பதுங்கி இந்த ரூம்குள்ளே வரலாமா வேணாமான்னு அப்படியே யோசிச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை, தமிழோட அப்பா அவர் தான், என்னோட அவர் பொண்ணு அவருக்கு தான் நல்லா தெரியும், நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏதோ ஒன்று பார்த்து பயந்துருக்கா, அதான் பிரச்சனை அப்படின்னு, அப்படி சமீபத்தில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப, பாரதி எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அழகர் சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் 2 நாள் அழைச்சிட்டு போயிருந்தாங்களா, அதை விட்டுட்டிங்களா, ஆமாம் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னோன்னா, அதுதான் அவளை லைட்டாக கவலைப்பட வச்சுருக்கு, அவளை சந்தோஷமாக நிம்மதியாக பழசெல்லாம் மறக்க அடிச்சுட்டு அவளை எப்போதுமே சிரித்த முகமாக வச்சுக்கோங்க, அதுலேருந்து முதல்ல வெளிக்கொண்டு வர பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த தகவலிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை சரி, நாம் என்ன தான் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வருதோ, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அவன் தான், தமிழை அழைச்சிட்டு போனான் பாரு, அவன் மட்டும் கையில் கிடச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னோடனே இந்த பக்கம் தர்மலிங்கம் டக்குன்னு நாசுக்காக வெளியில் போயிடுறாங்க.
சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு நின்றுட்டு தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, அவன் ஆதி என்னடான்னா அவன் பங்குக்கு அவன் பயங்கரமாக யோசிக்கிறான். இந்த அழகர் வந்து பொசுக்கு பொசுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்பட்டு கையில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அடிக்க வரான். இவங்க 2 பேருக்கும் நான் தான் எல்லா விஷயங்களும் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் வந்து லைட்டாக யோசிச்சுட்டு, விடுடா இவங்க எல்லாம் நமக்கு தூசி மாதிரி இந்த 2 பேர், எத்தனை பேரை நம்ம 100 பேர் 200 பேரை பார்த்துருக்கோம், இவன்லாம் ஒரு ஆளா இவங்க 2 பேரும், விடு அப்படி ஏதாவது ஒரு முடிவு வந்துச்சுன்னா 2 பேரையும் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தர்மலிங்கம் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு நீ கவலைப்பட்ட, இதுக்கப்புறமும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ மொதல் வேலையாக வந்து பாரதி மனசை குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தமிழுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா கவலைப்படுறியா அப்படின்னு சொல்கிறேன். பின்ன என்ன பொண்ணுன்னு நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியுமா, என்ன பண்ணுறதுப்பா அப்படிங்கிறப்ப, இங்கே பாரும்மா எல்லா பிரச்சனையும் காரணம் சாரதா தான் அப்படின்னு சொன்னால், அவங்க தான் எந்த தப்பும் இல்லைன்னு வந்து அன்றைக்கி ஸ்டேஷன்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஏன் வந்து புகாரை அவன் புருஷன் வாபஸ் வாங்க போகிறான், இதில் வந்து உங்ககிட்டேருந்து உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு ஆதி மேலே வந்து பழியை தூக்கி போடுறாப்புல தர்மலிங்கம். அதோட முடியுது.